எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரதிபா. இதுதான் முதல் முறையாக உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு வீடியோ மூலமாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் தமிழில் அறிமுகமாகிற படம், என்னுடைய முதல் தமிழ் படம் கிறிஸ்டினா கதிர்வேலன். November 7th ரிலீஸ் ஆகுது, அதாவது நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அது பற்றி அவங்க கூட கொஞ்சம் பேசணும்னு தோணுச்சு, அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த படம் கிறிஸ்டினா கதிர்வேலன் கும்பகோணமில் நடந்த ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி. பர்சனலாகவே எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், உங்கள் எல்லார்கிட்டையும், எல்லா பசங்கக்கிட்டேயும். அது ஒரு சென்சிட்டிவான கேள்வி. அந்த கேள்வி என்னன்னு உங்களுக்கு படம் பார்க்கும்போது தான் தெரியும். ஆல்சோ படம் பார்க்குற பொண்ணுங்களுக்கு, படம் பார்க்குற எல்லா பொண்ணுங்களுக்கும், எனக்கும் இப்படி ஒரு லைஃப் பார்ட்னர் வந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஆசை, ஏக்கம் இருக்கும். படம் பார்த்ததுக்கப்புறம் வரும். அண்ட் இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சில் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் NR ரகுநந்தன் சார் ஒரு விஷயம் சொன்னாங்க. அதாவது பல வருஷத்துக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் அத்தி பூத்த மாதிரி ஒரு படம் வந்துச்சு. அது பேர் அயோத்தி. இப்போது இன்னொரு அத்தி பூத்திருக்கு, அது கிறிஸ்டினா கதிர்வேலன்னு சொன்னாங்க. எனக்கு இந்த பாயிண்ட் ஒரு கரெக்டான ஜட்ஜ்மெண்ட்னு தோணுது. ஏன்னா 90s கிட்ஸ், 2K கிட்ஸ், 80s கிட்ஸ், மில்லினியல்ஸ்னு எல்லா ஜென்ரேஷனுக்கும் தேவைப்படுற கருத்தை இந்த படம் சொல்லும். தமிழ் சினிமாவில் இதுவரை வந்த சில நல்ல படங்களை சின்ன படமாக இருந்தாலும் நம்ம காப்பாற்றிருக்கோம். அது இன்னமும் நம்ம மனசில் இருக்குது. அந்த வரிசையில் கிறிஸ்டினா கதிர்வேலன் இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு ஆழமாக இருக்குது. ஸோ எல்லோரும் படம் பாருங்கள். November 7th ரிலீஸ் ஆகுது, நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. படம் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை சொல்லணும். நன்றி.